அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டம், கதறி அழுத கஸ்தூரி, தெரித்தோடிய வானதி சீனிவாசன், என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். அண்ணாமலை இன்னைக்கு அவரோட வீட்டு வாசல் முன்னாடி சவுக்கடி போராட்டத்தை நடத்திருக்கிறாரு. அவரோட கட்சி தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆண் தொண்டர்கள்லாம் நிற்கிறாங்க. கட்டி பிடிச்சி சாட்டடி வேண்டாம் சாட்டடி வேணாம்னு கதறாங்க. அந்த பக்கம் பெண் தோழர்கள்லாம் நின்று அழுகுறாங்க. இப்படி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும், இந்தியாவிலே யாரும் பார்த்தது கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் இது சிரிக்காம உங்களால் பதில் சொல்ல முடியல. அப்படி ஒரு போராட்டமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே மிரண்டுட்டாங்க இந்த போராட்டத்தால். சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோ பகிரப்பட்டு வருகிறது. எடிட்டிங்கோட சூப்பரா இருக்குது அந்த வீடியோலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களாம் அண்ணாமலை இன்று நடத்திய போராட்டத்தை பார்த்தால் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஜெயலலிதா அவர்கள் நடித்த ஒரு பழைய படத்தினுடைய பாடல், ஆடாமல் ஆடுகிறேன் ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன், சவுக்குல சாப்புன்னு அடிப்பாங்க. உடனடியா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை எடுத்து அண்ணாமலையோட வீடியோவில் சேர்த்து மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை எப்படி ஒரு கோமாளித்தனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார் அப்படின்றத தமிழக மக்களே அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அண்ணாமலை நடத்திய இந்த போராட்டத்தின் காரணமாக கோவை மக்களே ஒட்டுமொத்தமா இது தங்கள் மாவட்டத்திற்கு நேர்ந்த ஒரு அசிங்கமாக அவமானமாக நினைக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், இங்க ஈசிஆர்ல நண்பர்கள் உதவியோட லட்சக்கணக்கான ரூபாய், 7-8 லட்சம் ரூபாய் வாடகையில் வீடு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயே அந்த வீடு பெரிய பங்களா பாருங்களேன். கேட்டா இவர் நான் ஏழை விவசாயினுடைய மகன் பாரு, நீ என்ன உழைச்சி சம்பாரிச்சியா? ரெண்டாவது, இவருக்கு 77 ஏக்கர் இருக்குதுங்க. இவர் ஆனா தன்னை என்னன்னு சொல்லிக்கிறாரு, ஏழை விவசாயின்னு சொல்லிக்கிறாரு. நீ ஒரு பண்ணையாரு, ஓப்பனா சொல்லணும்னா நீ ஒரு பண்ணையார். ஆனா நீ என்ன சொல்லிக்கிற, ஏழை விவசாயியின் மகன்னு சொல்லிக்கிற. ரைட்டா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அண்ணாமலைக்கு இந்த போராட்டத்திற்காக, சவுக்கடி சாட்டையடி போராட்டத்திற்காக தேங்காய் நாரால் செய்யப்பட்ட ஒரு சாட்டையை கோவை மாவட்ட பாஜகவினுடைய மகளிர் அணியை சார்ந்த பிரீத்தி லக்ஷ்மி அப்படின்றவங்க கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன காண்டம்? ஆமா, இல்ல அண்ணாமலை கேட்டுதான் கொடுத்துருக்குறாங்க. ஐயா நீங்க இதாலதான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை உஷாரா என்ன பண்ணிட்டாரு, இவனுக்கு தேங்காய் நாறு சாட்டையை கொண்டு கொடுக்குறானுங்க, சவுக்க இதால அடிச்சா உடம்பு பாலம் பாலமா பிரிஞ்சிரும் அப்படின்றதுனால அண்ணாமலை இலவம்பஞ்சால் தயாரிக்கப்பட்ட சாட்டையோடு அதாவது தெருக்கூத்து கலைஞர்கள் சாட்டையால அடிச்சுக்குவாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த சாட்டையை கூட இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சா வலிக்கும், லேசாவது வலிக்கும். ஆனா இந்த இலவம்பஞ்சு சாட்டை இருக்குது இல்ல, இது ஒண்ணுமே வலிக்காது. சவுண்டு கூட ஒரு சவுண்டு கூட வரல. கழுத்துல சுத்துறாப்புல, உடம்புல சுத்துறாப்புல, அடிக்கிறப்ப அப்படின்றாப்புல பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாப்புல. அப்படி இவர் ஒரு டூப்பு போராட்டத்தை தான் இதுல இன்னைக்கும் நடத்தி இருக்கிறாரு அண்ணாமலை. இதுல அந்த காமெடி பாருங்களேன், போராட்டத்துல இந்த போராட்டம் இவர் சவுக்கால சாட்டையால அடிக்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டாப்புல, ட்ரெஸ் இல்லாம பேர் பாடியோட. பின்னாடி ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுல கருப்பு சட்டை போட்டு ஒரு பீஸ் இப்படி வாயில கைய வச்சு சிரிச்சுட்டு இருக்கிறாப்புல அண்ணாமலைக்கு பின்னாடி நின்றுட்டு. இதுல இன்னொருத்தர் அந்த பக்கம் இருந்தவர்கிட்ட அண்ணாமலை சொல்லிட்டு வந்துட்டாப்புல, 6 அடி தான் அடிப்பேன், 7வது அடிக்கு நான் கையை வாங்குறப்ப என்னை கட்டி பிடிச்சிருங்க அப்படின்னு. 6 அடி டப்பு டப்புன்னு அண்ணாமலை அடிக்கிறாப்புல. சத்தமே வரல. இங்க காஞ்சிபுரத்துல அவர் ஒரு தொண்டர் அதே மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு, பாஜக காரரு. நல்லா சத்தம் வருது. ஆனா அண்ணாமலை நடத்தின போராட்டத்துல அடிச்ச சவுக்குல சத்தம் வரல. வேகமா அடிக்கிற மாதிரி சீனை காட்டிக்கிட்டு அடியே விழாம 6வது அடி முடிஞ்ச உடனே கட்டி பிடிச்சு, தலைவா இதுக்கு மேல வேணாம் தலைவா அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறார்கள். அங்க வந்திருந்த பாஜகவினுடைய பெண்கள் அணியும் அண்ணாமலையினுடைய கைகளை பிடித்து, நாங்க அடிச்சுக்கிறோம் நீங்க அடிச்சுக்காதீங்க அப்படின்னு கதறி ஒரு பாசமலர் காட்சிகளை அங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த போராட்டத்துல பாஜகவோட முன்னணி நிர்வாகிகளே யாரும் கலந்துக்கல அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, யாருமே வரல. இவன் ஒரு கோமாளி, இவன் அம்மனமா ஓட தயாராயிட்டான் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இன்னும் குறிப்பா பாஜகவே ஒரு வெக்கம் கெட்ட மானம் கெட்ட கட்சி. அந்த கட்சிக்காரங்களே இவன் இந்த ஆளு கூட நிக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னா எந்த அளவுக்கு அது ஆயிருச்சுன்னு பாருங்க. பொது வெளியில் வானதி சீனிவாசனுக்கு பாலியல் சீண்டல் நடந்தது. அன்றைக்கு அண்ணாமலையும் வாய் திறக்கவில்லை. தனக்கு இப்படி நடந்தது என்று வானதியும் கொதிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு யோக்கியமான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய தலைவர் தான் அண்ணாமலையார்.
அந்த அண்ணாமலையார் நடத்துற போராட்டத்திற்கு யாருமே அவங்க கட்சிக்கார ஆதரவே யாரும் கிடையாது. வெறும் டுபாக்கூருங்க ஆதரவு மட்டும்தான் இருக்குது. கட்சியினுடைய இந்த மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் கீழே இருக்கிற ஆட்கள், அப்புறம் வந்து காசு கொடுத்து இறக்கப்பட்ட பெண்கள் கூட்டம், இவங்க ஆதரவோட மட்டும்தான் அண்ணாமலை போராட்டம் நடந்துச்சே ஒழிய கட்சிக்காரர்களுடைய ஆதரவே கிடையாது. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவங்க வந்து அந்த மாவட்டம் தான். ஆமா, அவங்க அந்த மாவட்டம் தான். கோவை தெற்கு தொகுதி. போராட்டம் நடந்தது கோவையில் தான். ஆனா வானதி சீனிவாசன் வரலையே. ஏன் வரல? இது ஒரு டுபாகூரு போராட்டம். இது ஒரு பாஜகவையும் தங்களுடைய கட்சியுமே கேவலப்படுத்துற ஒரு போராட்டம். நம்மளும் போய் இந்த போராட்டத்துல நம்மளை கோமாளியா பாத்துருவாங்க அப்படின்றதுனால இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை அது இருக்குதா என்னன்னு தெரியல, அப்படி அவங்க பாஜகக்காரங்க நம்புறாங்க. அதையும் வந்து காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுனால வானதி சீனிவாசன் தெரித்து ஓடி விட்டார். ஆனால் வானதி சீனிவாசன் தெரித்து ஓடினாலும் அண்ணாமலைக்காக குரல் கொடுக்க தலைவி கஸ்தூரி இருக்கிறார். ஏன்னா கஸ்தூரி போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. கஸ்தூரி என்ன போட்டிருக்காங்கன்னா, அண்ணாமலை வந்து சாட்டையால அப்படி அடிக்கிறாருல்ல, அந்த படத்தை போட்டு, இதை என்னால் தாங்க முடியவில்லை, சமூக விரோதிகளை சாட்டையால் அடித்து வெளுக்க வேண்டிய ஒரு தலைவன் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதை என்னால் பார்க்க முடியவில்லை. அண்ணாமலையின் வழி அனைவரின் வழியானால் தமிழகம் அறச்சீற்றம் கொண்டால் மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணாமலைக்காக கஸ்தூரி கதறி இருக்கிறார். அண்ணாமலைக்காக பொன்னார் கதறவில்லை, அண்ணாமலைக்காக வானதி சீனிவாசன் கதறவில்லை, அண்ணாமலைக்காக நயினார் நாகேந்திரன் கதறவில்லை, அண்ணாமலைக்காக எந்த தலைவர்களுமே பாஜகவில் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல் முருகன் உட்பட யாருமே அண்ணாமலைக்காக கதறல. அண்ணாமலைக்காக கதறிய ஒரே ஒருத்தர் யாரு அப்படின்னா கஸ்தூரி மாமி தான். ஏன் கஸ்தூரி மாமி கதறாங்க? ஏன்னா மாமி ஏற்கனவே வாய் கொழுப்படுத்து பேசினப்ப மாமி தலைமறைவா இருந்தாங்கல்ல. இப்ப அன்றைக்கு மாமிக்கு அடைக்கலம் கொடுத்தது, மாமி அன்றைக்கு வந்து தொடர்பு கொண்டது எல்லாமே இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிடம் தான். அந்த விசுவாசத்தில் இன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார் கஸ்தூரி. நேற்று பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்றாரு, நாங்க போராட்டம் நடத்தினா உடனே காவல்துறை எங்களை அழைச்சிட்டு போய் பாத்ரூம் வசதி கூட இல்லாத மண்டபத்துல அடைச்சிடுறாங்க, எங்க தொண்டர்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்றாப்ல. ஒன் டே அரஸ்டுக்கே உனக்கு வந்து இப்படி 1000 பிரச்சனையா? தமிழ்நாட்டுல இந்த திராவிட இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து, சட்ட எரிப்பு போராட்டத்தில் இருந்து எத்தனையோ போராட்டங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க, இராணுவத்தையே எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் போராட்டம் வந்து நடந்த இந்த மண்ணில் ஒன் டே அரஸ்டுக்கு கூட பயப்படுற ஒரு தொடை நடுங்கிய அண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகணும்னு கனவு காண்றாங்க. பல பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாருல, அப்பனா ஏசி. ஆமா, அப்ப இந்த ஆளு எவ்வளவு பெரிய பயந்தாங்கொழின்னு பாருங்க. அதனால இப்படி வசதியெல்லாம் ஏற்படுத்தி தரமாட்டுறாங்க. சோ அதனால நான் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று சாட்டையால அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாப்புல. இப்படி அவர் சொன்ன காரணமும் வந்து ஒரு கோழைத்தனமானது. இன்றைக்கு அவர் நடத்திய போராட்டம் வந்து ஒரு கோமாளித்தனமானது அப்படின்றது இன்றைக்கு மக்கள் முன்னாடி அம்பலமாகி இருக்கிறது. அண்ணாமலையோட இந்த போராட்ட வடிவங்கள், சவுக்கால் அடிச்சுக்கிறது, செருப்பு இல்லாமல் நடக்கிறது, கோயிலுக்கு போய் வழிபடுறது, இந்த போராட்ட வடிவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது லண்டன்ல போய் இப்ப அரசியல் கத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு இந்த ஆடுமலை அண்ணாமலை வந்து போயிட்டு வந்தாப்புல. போயிட்டு வந்து என்ன வேலை பாக்குறாருன்னா இந்த வேலை தான். இதான் போய் லண்டன்ல சவுக்கால அடிக்கிறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காப்புல. தமிழ்நாட்டில் இது போன்ற சவுக்கால் அடித்து கொண்டு இறந்து வாழ்வது, இது போன்ற மோசமான கொடுமைகளுக்கு எதிராக தான் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இதெல்லாம் இன்றைக்கு மாற்றி அமைக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஆனா இதை ஒரு போராட்ட வழிமுறைன்னு சொல்லிட்டு இதுதான் தமிழர் மரபு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாப்புல. மயிருன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறீங்களே, இது சரியானு கேட்டா மயிறு அப்படின்றது வழக்கு சொல் அப்படின்றாப்புல. இப்ப அண்ணாமலை ஒரு மயிராண்டி அப்படின்னு சொன்னா அண்ணாமலை ஏத்துக்குவாரா? அதுவும் ஒரு வழக்கு சொல்லு. சரி, அப்ப நம்மளும் இனிமேட்டு அண்ணாமலை ஒரு மயிராண்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அண்ணாமலை பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, எழுதி வச்சுக்கங்க, திமுக கொங்கு மண்டலத்தில் டெபாசிட்டே வாங்காது, 40 தொகுதிகள்லயும் திமுக வந்து தோக்கும் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு. இன்னும் கோயம்புத்தூர்ல நீ எவ்வளவு பணத்தை வேணாலும் கொடு, எவ்வளவு காசு வேணாலும் கொடு, ஒரு ரவுண்டுல கூட நீ லீடிங் வர முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு. ஆனா 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போனாப்புல. இப்ப திரும்ப அண்ணாமலை சொல்றாப்புல, என்ன சொல்றாப்புல, 234 தொகுதியில 200 தொகுதிகள்ல திமுக வந்து தோக்க போகுது, டெபாசிட் காலியாக போகுது அப்படின்றாப்புல. இப்ப இதெல்லாம் ஒரு நடக்காத விஷயம். தொடர்ச்சியாக பாஜகவை எல்லாருமே இப்ப திமுக காரங்க, திராவிட இயக்கத்துக்காரங்களாம் விரும்புறாங்க, அண்ணாமலையே தொடரணும், அதான் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படின்னு. இப்ப நமக்கு தகவல் கொடுக்குறாங்கல்ல பாஜக நிர்வாகிகள், இவரே இருந்தாருன்னா
கண்டிப்பா வந்து 200க்கு மேலதான் வந்து திமுக ஜெயிக்கும். 200க்கு கீழே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. 200 தாண்டும் அப்படின்னு பாஜக காரர்களே வருத்தப்படுகின்ற அளவுக்கு அண்ணாமலை செயல்படுறாரு. இப்ப அண்ணாமலை போயிட்டு வந்த பிறகு கட்சியில தன்னுடைய பெயர் வந்து கேவலப்பட்டு போயிருக்கிறது, டெல்லியில் நாரி போயிருக்கிறது. இந்த சூழலில் அவர் எடுத்திருக்கிற இந்த அஸ்திரம் தான் 6 படை வீடுகளுக்கு 48 நாள் விரதம் இருந்து போய் நான் மனு கொடுக்க போறேன், முருகன்ட்ட முறையிட போறேன் அப்படின்னு. ஏற்கனவே உன் பங்காளி எல் முருகன் வேலை தூக்கிக்கிட்டு இப்படியே சுத்தி பார்த்தாப்புல தமிழ்நாடு முழுக்க இந்த டான்சர்ஸ் எல்லாம் இறக்கி குத்தாட்டம்லாம் போட்டு பஜனெல்லாம் பாடினாரு. ஒன்னும் புடுங்கல. நீயும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இல்ல இந்த ஆளு என்ன பிளான் பண்ணிட்டாலும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை போட்டாருல்ல, அது மாதிரியே வந்து இப்பயும் வசூல போடலாம் அப்படின்னு அடுத்த கட்டிங்க்கு வந்து தயாராயிட்டாரு அப்படின்றதான் நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டுல வந்து கேக்குறாங்களாம், மக்கள் பிரச்சனையை பத்தி யாரும் பேச மாட்டாங்களாம். டாக்ஸ் வரலன்றானுங்க, வடக்கு ஏமாத்துது, தெற்கு ஏமாறுதுன்றானுங்க, என்ன மயிறு அரசியல் பண்றீங்க அப்படின்றாங்க. ஏண்டா நாங்க எல்லாம் உழைச்சு இங்க வந்து டாக்ஸ் கட்டுவோம், இங்க வரி கட்டுவோம், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நொட்டிடுவ. இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உழைச்சு வந்து ஒன்றிய அரசுக்கு வரி கட்டிட்டு இருக்கிறாங்களா? அதை கேட்பதற்கான அதிகாரமும் உரிமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையா, அரசியல்வாதிக்கு இல்லையா? இதை கேட்கறது மயிறு புடுங்குற வேலைன்றாரு. இப்ப நீ என்ன புடுங்கிட்டு இருக்கிற? நீ ஆடியோ வீடியோ எடுத்து மயிறு புடுங்குற வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஒரு ஆபாச புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிற. நீ இதை பத்தி கேட்கலாமா? டாக்ஸை பத்தி பேசுறாங்களாம், ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்களாம், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறது இல்லையா? மக்கள் பிரச்சனை தானே இதுவும். அப்ப எந்த அளவுக்கு வன்மமும் வக்கிரமும் நிறைந்த நபராக இந்த அயோக்கிய அண்ணாமலை இருக்கிறான் அப்படின்றதற்கு அவன் நேற்று கொடுத்த பேட்டியும் இன்று நடத்தி இருக்கிற போராட்டமும் அந்த கோமாளியை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி ரொம்பவும் நிர்வாணமாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து இந்த அரசு மேல, குறிப்பா திமுக மேல வந்து எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வச்சிருந்தார். குறிப்பா அவங்க வந்து அவரோட கட்சிக்காரங்க, அதனாலதான் அவர் முன்னாடியே வந்து கைது செய்யப்படப்படல, தண்டிக்கப்படப்படலன்ற அளவுக்கு திமுக குறி வச்சு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி இந்த அண்ணாமலை பிரஸ் மீட்டை வந்து அது உண்மையா, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவரா அப்படின்றத நேற்று நம்மளும் வந்து விசாரிச்சோம். சம்பந்தப்பட்ட அந்த கோட்டூர்புரத்துக்கே போனோம். அந்த போஸ்டரில் அதிமுகவினரும் பாஜகவினரும் பரப்புகின்ற அந்த போஸ்டரில் உள்ள டி ஞானசேகர் யார் அப்படின்றத நம்ம விசாரித்தோம். விசாரிக்கும் பொழுது அவர் திமுகவினுடைய இலக்கிய அணியின் துணை பொறுப்பாளரா அவர் வந்து இருக்கிறாரு. அவர் 2 ஆண்டுகளாக அந்த பொறுப்பில் இருக்கிறார். இவர் தான் உண்மையான ஞானசேகர். அந்த ஞானசேகர் வந்து அங்க இங்க அந்த உதயநிதியோட அவன் நிக்கிற போட்டோவை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். அவர் உதயநிதி நடந்து வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. இவனா வாலண்டியரா பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்திருக்கிறான். அடுத்து மாசு கூடயும் அப்படிதான் போய் கையை கொடுத்துருக்கிறான், போட்டோ எடுத்திருக்கிறான். இப்படி பல பேர் நின்று போட்டோ எடுக்கிறது, கையை கொடுக்கறது, இது எல்லாமே சகஜமா நடக்குது. யாரும் வந்து தட்டி விட முடியாது. செல்ஃபி எடுத்ததுக்காக சிவகுமார் வந்து தட்டி விட்டாரு. சிவகுமாரை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க. ஒரு நடிகருக்கே அந்த நிலைமை என்றால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டா அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் வந்து எப்படி பாத்தீங்களா எவ்வளவு திமிரோட நடந்துக்கிறாங்க அப்படின்னு வருமா வராதா? அப்படியான ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க இவர் திமுக கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேசுவது எவ்வளவு கேவலமான அயோக்கியத்தனமான அரசியல். அதாவது அண்ணாமலைக்கு என்னன்னா, பாஜகவில் கட்டம் கட்டி விட்டார்கள். அண்ணாமலையினுடைய இறுதி காலம் வந்து நெருங்கிட்டு இருக்குது கட்சிக்குள் மாநில தலைவராக. ஏன்னா 3 ஆண்டு முடிஞ்சிருச்சு, கட்சியில எந்த ப்ராக்ரஸும் இல்லை. இருந்த அதிமுக கூட்டணியும் வந்து ஒழிச்சு கட்டிட்டாப்புல. எடப்பாடியை எவ்வளவு இழுத்தாலும் போடா அங்கிட்டுன்னு எட்டி உதைக்கிறாப்புல எடப்பாடி. அமித்ஷா சொன்னாலும் எடப்பாடி கேட்பதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு இடையில சில தகவல்கள், வெளிவராத சில தகவல் இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி திண்டுக்கல்லில் செந்தில்குமார், சிவகுமார் என்ற 2 நபர்களினுடைய வீட்டுல ஐடி ரைடு வந்து நடக்குது. ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறை நடத்திய சோதனை. அதுல கிட்டத்தட்ட 200 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதா சொல்றாங்க. அதனுடைய எக்ஸாக்டான விவரம் என்ன முழுமையா வெளியே வரல. அந்த சிவகுமார் யாரு அப்படின்னா, அண்ணாமலையினுடைய அக்கா கணவர், அண்ணாமலையினுடைய சொந்த மச்சான் தான் அந்த சிவகுமார். செந்தில்குமார் யாரு அப்படின்னா சிவகுமாரினுடைய பார்ட்னர். இவங்க 2 பேரும் சேர்ந்து திண்டுக்கல்லில் அண்ணாமலை சாம்பர் அப்படின்னு சொல்லி கனிம வளை கொள்ளை நடத்துவதற்காக ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு திண்டுக்கல்லில் மட்டும் பணமாகவும் நிலமாகவும் 140 கோடி இருக்குது
அப்படின்னு பாஜகவினரு குற்றம் சாட்டுறாங்க. இப்ப திண்டுக்கல்ல ரெய்டு நடந்துச்சா? அது மட்டும் கிடையாது, நேத்து பெங்களூர்ல ரெய்டு நடந்திருக்குது. அதுல அண்ணாமலையினுடைய மனைவி அகிலா வந்து எதெல்லாம் பினாமியாக சைலண்ட் பார்ட்னரா வந்து இருக்கிறாங்களோ அந்தந்த நிறுவனங்களில் நேத்து வந்து ஐடி ரெய்டு வந்து நடந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதற்கும் மாவட்ட தலைவர் போடுறதுக்கு பாஜகவுல 1 கோடி ரூபாய் மாவட்ட தலைவர் போடணும்னா இந்த வசூலையும் யார் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா இதே சிவகுமார் தான், அண்ணாமலை மச்சான் தான் கவனிச்சிருக்கிறாப்புல. இது பல மாவட்டத்துல என்னன்னா 1 கோடி கொடுத்து மாவட்ட தலைவர் பதவியை வாங்கிட்டு அங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டுறது. அங்க பணக்காரர்கள் இருப்பாங்கல்ல, வசதி படைத்தவர்கள், உன் வீட்டுல ஐடி ரைடு வராம இருக்கணுமா, எனக்கு காசு கொடு, இல்லைன்னா நான் வந்து எங்க கட்சிக்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு ஐடி ரைடு வரும், இடி ரைடு வரும் அப்படின்னு பணம் பறிக்கின்ற வேலையிலும் இந்த கும்பல் ஈடுபட்டு வருகிறது. ஒட்டுமொத்த நாட்டையே கொள்ளையடித்து தின்கின்ற ஒரு திருட்டு கும்பல் பாஜக, மோடி, அமித்ஷா கும்பல். அந்த கும்பலுக்கே தெரியாமல் ஒருத்தன் வந்து திருடுறானா அது இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். அதனால பாஜக மேலிடம் அண்ணாமலை மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறது. அதை மறைப்பதற்காகவும் இன்னொரு புறம் அண்ணாமலையினுடைய மாமனார் வந்து ஜாதகம் பார்த்திருக்கிறாரு. அண்ணாமலைக்கு ஜாதகத்தில் 7.5 நாட்டு சனி இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களாம். அந்த 7.5 நாட்டு சனிக்கு பரிகாரம் தேடுவதற்காக அண்ணாமலை வெறும் காலில் வந்து நடக்கணும், பரிகாரம் செய்யணும், 6 படை வீடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதாக ஜோசியர்கள் சொன்னதாக, அதன்படிதான் அண்ணாமலை இப்படி செய்யறாரு அப்படின்னு பாஜகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் நம்ம கிட்ட இந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். வானதி, பொன்னாரோ இல்ல மற்ற மூத்த நிர்வாகிகளோ அண்ணாமலையோடு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்கு இந்த விவகாரமும் முக்கிய காரணம். ஏன்னா ஒன்றிய அரசினுடைய வருமான வரித்துறையே சுத்தி அண்ணாமலையை வந்து லாக் பண்ணிட்டு இருக்குது. டெல்லி மேலிடத்திலோ அல்லது தமிழ்நாட்டு பாஜகவிலோ அண்ணாமலைக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதனாலதான் யாரும் அண்ணாமலையை மதிப்பதற்கு தயாராக இல்லை. தனக்கு இருக்கிற பிரச்சனை, அவர் இருக்கிற நெருக்கடியில இருந்து அவர் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட விஷயத்தை எடுத்து இப்படி அரசியல் பண்றாரு அப்படின்றது அவ்வளவு ஒரு கேவலமான ஆளா அண்ணாமலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. ஆமா, இதை விட கேவலமான ஈத்திர, அயோக்கிய, என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்குதோ அது எல்லாமே அண்ணாமலைக்கும் பாஜகவினருக்கும் பொருந்தும். அண்ணாமலை வந்து இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. எப்படி அந்த நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னா, அந்த மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருந்ததை வீடியோ எடுக்கிறான் இந்த ஞானசேகரன். வீடியோ எடுத்து இந்த வீடியோவை உங்க டீனுக்கு அனுப்புவேன், இந்த வீடியோவை உங்க பேரண்ட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மிரட்டி செக்ஷுவலா அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்றான். இப்படித்தான் அந்த பாலியல் வன்கொடுமை அரங்கேறி இருக்கிறது. அதை அப்படியே வச்சுக்குவோம். ஞானசேகரன் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு பாஜகவில் அண்ணாமலை என்ன செஞ்சாரு, தனக்கு போட்டியாக எந்தெந்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்களோ, குறிப்பா கேடி ராகவனுக்கு என்ன நடந்துச்சு, இவரே வந்து அண்ணாமலையே ஒரு பொண்ணை வந்து செட்டப் பண்ணி கேடி ராகவனோடு பேச விட்டு அவர்கள் அந்தரங்கமாக இருப்பதை வீடியோ எடுத்து அதை வச்சு கேடி ராகவனை மிரட்டுவது, அந்த வீடியோவை பொதுவெளியில் வெளியிட்டு அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் சமூகத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பையும் ஒழித்து கட்டுவது. இததான் அண்ணாமலை வந்து கட்சிக்குள்ள வந்து செஞ்சான். இப்ப பாருங்களேன், ஞானசேகரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இவனும் ஒரு பாலியல் குற்றவாளி, அண்ணாமலையும் ஒரு பாலியல் குற்றவாளி. இவன் ஒட்டுமொத்தமா அந்த பாலியல் குற்றத்தை எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்டரா இருந்து அதை வந்து நடத்தி காட்டுறான். இங்க ஞானசேகரன் தானே அதில் நேரடியாக இறங்கி பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறான். இப்ப இவர்கள் இருவருமே தண்டிக்கப்பட வேண்டிய பாலியல் குற்றவாளிகள் அப்படின்றதான் என்னோட கருத்து. இப்ப இதுல அண்ணாமலை வந்து பேசுறாப்ல, ஐடென்டிட்டி, பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அடையாளத்தை வெளியிட்டு விட்டீர்கள், 7 ஜென்மத்திற்கும் அவங்க குடும்பத்தால தலகாட்ட முடியுமா அப்படின்ற. நீ யோக்கியனா இருந்தா என்ன செய்யணும், இப்படி வீடியோ எடுத்து மிரட்டுறவன ஃபேஸ் பண்ணு, நேருக்கு நேர் எதிர்கொள்ளு, ஒரு இந்த அயோக்கியர்களை வந்து நம்ம களத்துல இறங்கி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு நேர்மையான விஷயம். உன்னை வீடியோ எடுத்துட்டான், உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்றது அந்த பாலியல் குற்றவாளியினுடைய பார்வை. அவன் அதான சொல்றான், மிரட்ட முடியும். ஆமா, உன் வீடியோ என்கிட்ட இருக்குது, நீ ஏதாவது பண்ணினா நீ வெளியிட்டுருவேன், நான் கூப்பிடுற இடத்துக்குலாம் நீ வரணும் அப்படின்னு அவன் எதை வச்சு மிரட்டுறான், இந்த வீடியோ வச்சு. அண்ணாமலையும் அதை இன்னொரு குரலில் சொல்கிறார், இங்க பாரு 7 தலைமுறைக்கு நீ வந்து வெளியே நீ தலகாட்ட முடியாது அப்படின்னு ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய பார்வையிலிருந்து இதை அண்ணாமலை அணுகி இருக்கிறார். இன்னும் அண்ணாமலையினுடைய வார் ரூமை சார்ந்த சின்னப்ப கணேசன் என்கின்ற ஒரு அயோக்கிய, அவன் என்ன பண்றானா, அந்த RSS காரன் அந்த ஆணும் பெண்ணும் சிசிடிவி இல்லாத இடத்தில்
எதற்காக நின்று கொண்டு இருந்தார்கள், அப்ப அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக மாற்றுகின்ற வேலையை இந்த RSS பாஜக கும்பல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இதுல எப்படி ஐடென்டிட்டி ரிவீல் ஆச்சு அப்படின்ற விஷயத்த வந்து கேக்குறாங்க. நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, டெக்னிக்கலா நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த சென்னை கமிஷனர் அருண் வந்து இதை முழுக்க வந்து விளக்கி இருக்கிறாரு. அங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 காவலர்கள் 3 ஷிஃப்டா அங்க வந்து பணி செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க 70 சிசிடிவி கேமரா இருக்குது. அதுல 56 கேமரா வந்து வேலை செய்யுது. அந்த கேமராக்கள் வந்து வேலை செய்ததனுடைய அடிப்படையிலும் அதுல பதிவான காட்சிகள் அடிப்படையிலும் தான் ஞானசேகரனை வந்து கைது பண்ணோம் அப்படின்னு வந்து அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. புகாருக்கு வந்து துணிந்து வந்து கொடுங்கள், புகார் கொடுத்த உடனே நாங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நீங்க பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னை கமிஷனர் வந்து நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம், இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி எப்படி ரிவீல் ஆகுது அப்படின்னா, இந்த அயோக்கியத்தனமான கேவலமான ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக இந்த பாலிமரை தான் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல குற்றம் சாட்டுறாங்க. பாலிமர் தான் முதல்ல அந்த பெண்ணினுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி அந்த சம்பவங்கள் எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து விளக்கி இருக்கிறதா ஆமா குற்றம் சாட்டுறாங்க. அப்ப இத வந்து ஊடகங்கள் ஒரு பக்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி வெளியே லீக் ஆயிருக்குது அப்படின்னா, CCTNS அப்படின்ற ஒரு போர்ட்டலை கமிஷனர் சொல்றாரு. கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்றதான் அதனுடைய விரிவாக்கம். போக்சோ, பாலியல் வன்கொடுமை இது மாதிரியான வழக்குகள் வரும் பொழுது அதை எஃப்ஐஆர் பதிவு பண்றப்ப இந்த CCTNS வந்து வரும். IPC வந்து பாரதிய நியாய சங்கீதான சட்டத்தோட பெயர் மாத்தி இருக்கிறதுனால இதுல பதிவாகிறதுக்கு டைம் ஆகுது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் யாரோ ஒருவர் வந்து இதை டவுன்லோட் பண்ணியிருக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோருக்கு நாங்க ஒரு காப்பி கொடுப்போம், அவர்களிடமிருந்து இது லீக் ஆகியிருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு ரெண்டு பாசிபிலிட்டிஸை சொல்றாரு. இன்னொன்னு, என்ன பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்களோ அதை தான் நான் வந்து எஃப்ஐஆர்ல வந்து நாங்க எழுத முடியுமே ஒழிய முதல் தகவல் அறிக்கையில் எதையும் வந்து மறைக்க முடியாது அப்படின்றத ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் நாங்க XY அப்படின்னு பெயர் பயன்படுத்தாமல் அறிக்கை தயார் செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே டெக்னிக்கலான விஷயம். இதை தெளிவுபடுத்திட்டு கோர்ட்லயும் அவங்க வந்து சமைச்சிருக்காங்க. ஆமா, கோர்ட்லயும் வந்து சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து இந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்றது அப்படின்றத பத்தி கேட்பதற்கு இந்த அயோக்கிய அண்ணாமலைக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா, அப்படி கேட்கறதுக்கு ஏதாவது இந்த ஆளுக்கு ஒரு அடிப்படை தார்மீகம் இருக்குதா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மைக்கேல்பட்டி, திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல்பட்டியில ஒரு பள்ளி மாணவியை வந்து மதமாற்றம் செய்ய முயற்சி செய்தார்கள், அதை ஏத்துக்காம அந்த மாணவி வந்து விஷம் குடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. அந்த பிரச்சனைக்கு ஆதாரமாக ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுறாரு அண்ணாமலை. அந்த வீடியோல வந்து அந்த மாணவி மரண தருவாயில் பேசிய சில நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ வெட்டி ஒட்டி தயாரிக்கப்பட்டது அப்படின்றது பின்னாடி முழு வீடியோ வந்தப்ப அம்பலமாயிருச்சு. அதுல என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு வந்து பேசுறத, அந்த பெண் யாரு, என்ன வயசு, எந்த ஊரு, அவங்க அப்பா அம்மா யாரு, எல்லா ஐடென்டிட்டியோடையும் இதே அண்ணாமலை தான் பதிவு செஞ்சாரு. அன்னைக்கு வந்து அண்ணாமலை சோத்த தின்னாரா இல்ல வேற ஏதாவது தின்னாரா? அன்னைக்கு நீ IPS படிச்சுட்டு ரிட்டையர் ஆகி தானே வந்த, உனக்கு தெரியும், சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அன்றைக்கு கலவரத்தை தூண்டுவதற்காக இதை பேசினாரு, இன்றைக்கும் கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் அண்ணாமலை இதை பேசுறாரு. எப்படி நிர்பயா 2014 நிர்பயா அப்படின்ற மாணவி ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார், அதை வைத்து இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பாஜக பிரச்சாரம் செய்து வந்தது. டெல்லியில் ஒரு நிர்பயா தான் பாதிக்கப்பட்டாங்க அன்றைக்கு. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுக்க இந்த பாசிச பாஜகவால் பலாயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் வந்து இதனால் வந்து கொல்லப்படுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் எடுக்க மாட்டாங்க, இப்படி 1000 பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. அதனால அண்ணாமலை இந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்றது, இதை பத்திலாம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் யோகியதையும் கிடையாது. இன்னைக்கு CBI வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இவங்க இல்ல, தமிழ்நாடு போலீஸ் இல்ல, CBI வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க மதமாற்றம் நடக்கவில்லை, அந்த காரணத்திற்காக அந்த பெண் இறக்கவில்லை அப்படின்னு இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த டைம்ல திருக்காட்டுப்பள்ளிக்கு ஃபீல்டு ஒர்க் போனேன். நாங்க போனதுல என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த எந்த மதமாற்றத்தில் வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு சகாயமேரின்னு ஒரு சிஸ்டரை சொன்னாங்களோ, அவங்கள அந்த ஊரே, அந்த மைக்கேல்பட்டி ஊரே வந்து கடவுள் மாதிரி சொல்றாங்க.
ஐயோ அவங்களா ரொம்ப அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க பசங்கள்கிட்ட அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முழுவதும் அவங்கள வந்து கொண்டாடிய ஒரு பெண்மணியை குற்றவாளி ஆக்கி அவங்கள வந்து ஜெயிலுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணவே வைக்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தானுங்க. ஆனா இன்னைக்கு சிபிஐ குற்றவாளி இல்லைன்றுச்சு. ஆனா அன்னைக்கு ஃபீல்டுக்கு போனப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த மாணவியினுடைய சித்தி அந்த கொடுமை தாங்க முடியாம இந்த பெண் வந்து இது குடிச்சிருக்கிறாங்க, விஷத்தை குடிச்சு இறந்துருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு அளவில் பாஜக அவ்வளவு பெரிய கலவரத்தை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு எதிராகவும் ஒரு பொய்யை பரப்பி கலவரத்தை தூண்ட முயற்சித்தார்கள். ஆனா இன்னைக்கு உண்மை வேற ஒண்ணா வந்திருக்குது. இதை ஊடகங்கள் விவாதிச்சிருக்கணும்ல, ஆனா ஊடகங்கள் விவாதிக்கல. இப்படி உண்மைகள் ஒருபுறம் மறைக்கப்படுகிறது, புதைக்கப்படுகிறது. ஆனா அண்ணாமலைக்கு பாருங்க, இன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 6 தடவை வந்து சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டான். ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான போராட்டம். இதுக்கு எந்த அளவுக்கு மீடியா கவரேஜ் பாருங்க. எவ்வளவோ போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்களா? உண்மையான ரீசனுக்காக அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஆலைக்கு எதிராக தினசரி போராட்டம் நடக்குது, அதை இப்படிதான் ஊடகங்கள் வந்து கவர் பண்றாங்களா? ஆனா பாருங்க, அண்ணாமலை இந்த பொறுக்கிக்கு எந்த அளவுக்கு லைம் லைட்ல வெளிச்சம் பாருங்க. இப்ப இதுல இன்னொரு அடிப்படையான கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும். இவர்களுக்கு பாஜகவினருக்கு பெண்கள் மேல அப்படி என்ன அக்கறை? 2014 டெல்லியில் நிர்பயா ஓடும் பேருந்தில் ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதை வைத்து தான் பாஜக மிகப்பெரிய அரசியலை இந்தியா முழுவதும் கட்டமைச்சாங்க. ஒரு புறம் அண்ணா ஹசாரேவினுடைய போலியான ஊழல் எதிர்ப்பு போராட்டம், இன்னொரு புறம் இந்த நிர்பயா விவகாரம். இதை வைத்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்தார்கள். ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உண்மையிலேயே அன்றைக்கு பாதிக்கப்பட்டது ஒரு நிர்பயா. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுவதும் நிர்பயாக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்தியா முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வந்து உருவாகி இருக்கிறது. ஆசிஃபா அப்படின்ற ஒரு 8 வயது சிறுமியை கோயிலுக்குள்ளேயே வைத்து காஷ்மீர்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சானுங்களா இல்லையா? அப்ப மக 2 பேருமே RSS காரன் பாலியல் வன்கொடுமை செய்யறான். அவனை காப்பாற்றுவதற்காக பாஜகவினுடைய 2 அமைச்சர்கள் காஷ்மீர்ல தேசிய கொடியோடு ஊர்வலம் போறாங்க, பேரணி போறாங்க. அதுக்காக அண்ணாமலை அவங்களே சாட்டையில் அடிச்சு கூடாது, நாம அவர்களை சாட்டையில் அடிக்க வேண்டும். அதற்கு பிறகு மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு? 80 நாள் அந்த விஷயம் வந்து வெளியே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கின்ற சங் பரிவார் கும்பல் அங்க இருக்கின்ற பழங்குடிகளை வேட்டையாடி அவர்கள் வீட்டு பெண்களை வந்து நிர்வாணமாக்கி பாலியல் வன்கொடுமை செய்து அரசு உதவியோட, ஆமா அரசு உதவியோட, காவல்துறை உதவியோட, அங்க பாஜக அரசு நடக்குது, காவல்துறை உதவியோட அந்த நிர்வாணமா ஒரு பெண்ணை பரேடு கூட்டு வந்தாங்கல்ல, அந்த பெண் காவல்துறையினுடைய வாகனத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. இந்த கலவர சங் பரிவார் கும்பல் வந்த உடனே போலீஸ் வந்து இறக்கி அந்த பெண்ணை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறான். அந்த கொடுமை அப்ப நடந்துச்சு. அதற்காக அண்ணாமலையும் முறை சாட்டையால் அடித்து வெளுப்பது. அதே போல கர்நாடகாவில் குமாரசாமியினுடைய கட்சி, தேவகவுடாவினுடைய கட்சி, அது இன்றைக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்குது. குமாரசாமி இன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார், வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறார். அவங்களோட பேரன், தேவகவுடாவினுடைய பேரன், அவர் வந்து வேட்பாளரா போட்டியிடுறாரு. அவன் கிட்டத்தட்ட 3000 பெண்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து வச்சு, அவர்கள் அத்தனை பேருமே இந்து பெண்கள், அவர்களை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணிருக்கிறான், பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அந்த கிரிமினல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போய் தேர்தல் பிரச்சாரம் செய்த மோடியை என்ன செய்வது? அங்க அந்த கர்நாடகாவில் போய் தேர்தல் பிரச்சாரம் செய்து பாஜகவுக்காக வேலை பார்த்த அண்ணாமலையை எதால் அடிப்பது? முச்சந்தியில நிறுத்தி வச்சு செருப்பால அடிக்கணுமா கூடாதா? இப்படி இந்தியா முழுவதும் பில்கிஸ் பானு நிறைமாத கர்ப்பிணியா இருந்த பெண்ணு, அவங்க குஜராத் கலவரத்தின் பொழுது 10க்கும் மேற்பட்டோர் இந்த பார்ப்பன கும்பல், சங் பரிவார் கும்பல் ஒன்னா சேர்ந்து அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்களோட குழந்தைகளை செவுத்துல அடிச்சு வந்து கொல்றாங்க. கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காட்டு மிராண்டித்தனம். அதை நிகழ்த்திய அந்த கிரிமினல் குற்றவாளிகளை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய துறை என்ன பண்ணுதுன்னா, இவர்கள் எல்லாம் பிராமணர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்கள், இவர்கள் எல்லாம் குற்றமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. அது நடந்துச்சா இல்லையா? இதற்காக அண்ணாமலையே எதால அடிக்கலாம்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.